தனி மனிதனுடைய புகழ் யாரு? தொழில் மூலியமா புகழ் அடைஞ்சவங்க யாரு? இந்த 2க்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன? அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப தனி மனிதனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல தெரியும். தனி மனிதனுடைய புகழ் அவர அடையாளப்படுத்திரும். தொழில் மூலியமா புகழ் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, நிறுவனத்த தான் அடையாளப்படுத்தும் ஒழிஞ்சு, தனிநபர அடையாளப்படுத்தாது. அப்ப லக்னத்துல லக்னத்துக்கு 1, 5, 9ல யார் யாருக்கெல்லாம் ராகு, சூரியன், குரு இருக்கோ, அவங்க தனி மனிதனா புகழடைவாங்க. அரசியல்ல மோடி மாதிரி, அதே மாரி கிரிக்கெட்ல டெண்டுல்கர் மாதிரி, அதே மாரி சினிமா துறையில மிக புகழ்பெற்ற நபர்கள் மாரி தன்னைத்தானே அவங்க புகழ் அடைஞ்சுருவாங்க. இதே தொழில்ல புகழ் அடைஞ்சவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கலாம் 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவத்துல லக்னத்துக்கு 2, 6, 10ல ராகு, சூரியன், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாமே தொழில் மூலியமா புகழ் அடைஞ்சவங்க. டாடா குரூப்பு, அதானி குரூப்பு, அம்பானி குரூப்பு, அதே மாரி எல்எம்டபிள்யூ, எல்&டி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தொழில் மூலியமா அந்த கம்பெனி மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருக்கும். ஆனா அவங்களுடைய உருவமோ, அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியுமான்னா, நெறைய பேர்த்துக்கு தெரியாது. பேரு மட்டும் சொல்லுவாங்க. ரிலையன்ஸ் குரூப்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அதோடைய ஓனர்ஸ் யாரு, பார்ட்னர்ஸ் யாருன்னு தெரியாது. அப்போ ஒரு கம்பெனி டெவலப் ஆகுதுன்னா 2, 6, 10ஆம் பாவத்துல சூரியன், குரு, ராகு, சுக்கிரன் இருந்து ஆவாங்க. தனி மனிதன் ஒருத்தர் புகழ் அடைகிறாருன்னா, லக்னத்துக்கு 1, 5, 9ல ராகு, சூரியன், குரு இருக்கிறவங்க புகழ் அடைஞ்சிருவாங்க.